ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த மல்லிகைப்பூ வச்சு நம்ம அருமையாக ஒரு ஸ்வீட் செய்யலாம். வாங்க, அதை நான் எப்படி செய்கிறேன்னு இப்போ பாருங்கள். அதுக்கு தேவை நமக்கு ஒரு 400 ml பால். இது ஒரு 4 பேர் அளவுக்கு நம்ம குடிக்கலாம். கொஞ்சம் ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி. அதை நல்லா கழுவிட்டு இந்த பால் கூட சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. இது நல்லா கரைஞ்சி வர வேண்டிய அவசியம் இல்லை, வெந்தாலே போதும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு 20 அளவுக்கு முந்திரி பருப்பு வறுக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் ஒரு 15 கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து இதை ரெண்டையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். அப்புறம் நம்ம ஒரு 5 ஏலக்காய் தட்டிட்டு நான் அதை கூட சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம இது மூணையுமே நல்லா பொன்னிறமாக லைட்டாக வர்ற மாதிரி நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். வறுக்கிறப்ப தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க, நம்மளுடைய மெயின் மல்லிகைப்பூ. இது கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த மல்லிகைப்பூயும் நெய்யிலேயே நல்லா வதக்கணும். இந்த நெய்யில் வதக்கிறப்ப தான் அதோடைய அந்த மல்லிகைப்பூட அந்த ஃப்ளேவர் இன்னும் நமக்கு 2 மடங்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும். இந்த மல்லிகைப்பூ யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின்னும் நல்லா க்ளோவாகும். இது நம்ம மல்லிகைப்பூ டீயும் போட்டும் நம்ம குடிக்கலாம். நீங்கள் மல்லிகைப்பூ கிடச்சிச்சின்னா வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். இதை நல்லா கொதிக்க வச்சு இதை நம்ம இந்த மல்லிகைப்பூ நம்ம தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வைக்கணும். ஏன்னா இதோ அந்த மல்லிகைப்பூடவே நம்ம அப்படியே சேர்த்து ஊற்றிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு அது வாயில் படுறப்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இது தனியாக நம்ம கொஞ்சம் பால் எடுத்து கொதிக்க வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அங்கே சவ்வரிசி போட்டு வேக வச்சோம்ல பால், அதில் நமக்கு தேவையான அளவு இனிப்பு சுகர் சேர்த்துட்டு அதை நல்லா கொதி விட்டுறலாம். நமக்கு டேஸ்ட் பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முந்திரி, பாதாம், பிஸ்தா இதையும் நான் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அந்த ஜவ்வரிசி போட்ட பாலோடு சேர்த்து நம்ம கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு நல்லா நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாவே நமக்கு இது ஒரு எப்படி சொல்லணும்னா நல்லா ஒரு ராயல் பாயாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இதில் நம்ம சேர்க்குற அந்த பொருளும். இப்போ நம்ம அந்த மல்லிகைப்பூ காய்ச்சின அந்த பாலையும் நம்ம அந்த பாலோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி விடுங்க. அது கொதிக்கிறப்பவே உங்களுக்கு அந்த ஒரு வாசம், மல்லிகைப்பூட அந்த வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த ஏலக்காயை நம்ம வறுத்து வச்சோம்ல நெய்யில், அதை இப்போ அந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ உடனே நம்ம அந்த முந்திரி கிஸ்மிஸ் உடனே இப்போ வறுத்து வச்சதை சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம பவுடராக கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வேற கொஞ்சம் சேர்த்துருக்கோமா, அது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் இதை நம்ம முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துட்டு நீங்கள் ஒரு டம்ளரில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல்.